1/4 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட தலையும் வாலையும் நல்லா கட் பண்ணி அதை 2ஆவும் கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் அதையும் 2ஆக்கி மறுபடியும் அதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவு இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா வெண்டைக்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1/2 லெமனை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் அதிலேயே 2 ஸ்பூன் அரிசி மாவு, அது கூடவே 4 ஸ்பூன் கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமும் இன்னுமே நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு லைட்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதே போல் அந்த வெண்டைக்காவை இதே போல் எல்லாத்தையும் போட்டு கலர் மாற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச கிறிஸ்பியான, ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் குறுக்கரை ரெடி. தேங்க்யூ.